ஹாய் வியூவர்ஸ், மினி ஆக்ஷன் பார்த்தோம். சிஎஸ்கேவோட பிக்ஸ் பார்த்தோம். நிறைய சின்ன பசங்களை எடுத்திருக்காங்க. நான் எல்லார் பேரையும் சொல்ல விரும்பல, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் ஹோல்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக போயிருக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் ரீட்டைன் பண்ணதில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஜேசன் ஹோல்டருக்கு போனாங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரெஷரில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள கிரிக்கெட்டர் தான் ஜேசன் ஹோல்டர். அங்கே இன்னும் கொஞ்சம் பணம் செலவு பண்ணியிருக்கலான்றது என்னோடய கருத்து. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், 28.4 crores 2 யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல சைன் ஃபார் சிஎஸ்கே தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க லாங் ரனில் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த பசங்களுக்கு ப்ரைஸ் டேக்கை விட்டுருங்க. இந்த கிரிக்கெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க ப்ரெஷரில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த கிரிக்கெட்டர்ஸை ஸ்பாட் பண்ணி எடுத்திருக்காங்க எம்எஸ் தோனி அண்ட் டீம். தோனியை பற்றி நான் சொல்ல விரும்பலை. 2007 ஒரு சின்ன டீமை வச்சு வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்தாரு. இந்த டீமை அவர் தான் அசம்பிள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த டீமை ருத்துராஜ் கெய்க்வாட் லீட் பண்ணால் 2026 ஐபிஎல்ல ரிசல்ட்ஸ் வருமா, டாப் 4 போகுமான்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் தோனியோட லாஸ்ட் சீசன். இதில் பிளேயராக ஆட போகிறாரா மென்டராக ஆட போகிறாரான்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அவர் மென்டராக போயிட்டாருன்னா ஆஃப் த ஃபீல்ட்லேருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியரை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துவார். பட் உள்ளே அந்த ப்ரெஷரை அப்சர்வ் பண்ணும்போது அவரோட கைடன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் எம்எஸ்டியோடது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் வித் தி பிக்ஸ். நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் சில பிளேயர்ஸ்க்கு போயிருக்கலாம் ஓவர்சீஸ் டேலண்ட்ஸ். பட் ஆனால் இந்தியன் டொமஸ்டிக் டேலண்ட்ஸை பேக் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. இந்த மாதிரி ஐபிஎல் 2008 ஆரம்பித்ததுலேருந்து அவங்க பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வேறு ரூட் எடுத்திருக்காங்க. இந்த ரூட்டில் போய் எங்கே சேருவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. என்ன பிளேயிங் காம்பினேஷன் ஆட போகிறாங்கன்றது தெரியாது. டோர்னமெண்ட் மார்ச்சில் தான் வரக்கூடியது ஆரம்பிக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்லுவேங்க. தே ஹவ் இன்வெஸ்டட் இன் யூத். இந்த யூத் கிட்டேருந்து ரிசல்ட் எடுக்கணுன்னா தோனி மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த டீமை லீட் பண்ணி ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அவர் லீட் பண்ணுவாரா மாட்டாரான்றது நம்மளுக்கு இப்போ தெரியாது. அவர் லீட் பண்ணலன்னா இந்த டீமால் இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ சிஎஸ்கே had a pretty decent auction நான் சொல்லலாம். Thank you.